வணக்கம். ஃப்ரைடே டாக் வித் அரு அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ போன எபிசோடில் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருந்தோம்னா, ஆந்த்ரோபிக் அகாடமி பற்றி பார்த்துருந்தோம். அது படிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஹோப்ஃபுல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, என்ன கோர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்கன்ட்டு. ஐம் எக்ஸைட்டட் டு ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லைக் ஏஐ பற்றி தான். ஏஐ பற்றி பேசலான்ட்டு இருந்தேன். ஏஐயில் வந்து ஒரு நாலு விஷயம் நல்லதாக வந்து சொல்ல போகிறோம். ஏஐயில் வந்து நல்லது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 4 விஷயம் என்ன நல்லது வருதுன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து ஏஐயில் என்னெல்லாம் வந்து பாதகங்கள், என்ன பிரச்சனைலாம் இருக்குது, அது ஒரு 4 விஷயம் நம்ம பார்ப்போம். சிம்பிள், வெரி கிளியர் கட்டாக நம்ம பேசலான்றது தான் இன்றைக்கி டாபிக் எடுத்தேன். ஸோ ஏன்னா ஏஐ வந்துட்டு எல்லாத்தையுமே மாறிட்டுருக்கு. ஸோ நம்ம கிளியர் கட்டாக ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு கான்வர்சேஷனாக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஆஃபீஸ்லையுமே ஏஐ வந்துருச்சு. மோஸ்ட்லி ஏஐ நிறைய ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கு. ஆல்ரெடி எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் கிளாட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனே கட் பண்ணியிருக்காங்க, நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ காஸ்ட் வந்து அதிகமாகிறது வந்து எல்லாருக்குமே டெஃபினட்டாக தெரியுது. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு ரிஸ்க் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பெனிஃபிட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டும் அதே தான். ஏஐ நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஆல்ரெடி வந்துருச்சு, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைக் நிறைய விஷயங்கள் அது டைம் சேவ் பண்ணுது. லைக் கோடிங் எழுதுறதுல ஒரு பக் செக் பண்ணுறதுலாம் முன்னாடி வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் போய்ட்டு சர்ச் பண்ணி கூகுள் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதில் போய்ட்டு கரெக்டாக லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு அதில் விளம்பரத்தை பார்த்து அதில் கரெக்டாக கிளிக் பண்ணி அந்த கரெக்டான ஆன்சர் எடுத்து போட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்த்துறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிலே போயிடும். பட் இப்போ அந்த விஷயம் எல்லாமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு சாட்ஜிபிட்டியில் கொடுத்தீங்கன்னா, கோபைலட்டை கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக கோடை கொடுக்குது. எரர் எடுத்து பேஸ்ட் பண்ணால் போதும், வர ஒன்றும். முன்னாடிலாம் அந்த எரர்லாம் வந்துச்சுன்னா நம்ம போய்ட்டு யார்ட்டையாவது சீனியர்கிட்டயோ போய் நின்றுட்டுருப்போம். நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு இருப்பாங்க, நம்ம சீனியர் ஆனதுக்கப்புறம். இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எடுத்து கோபைலட்டை போடுறியா பண்ணிட்டு அதை கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஹியூஜ் பெனிஃபிட். நம்மளுக்கு எல்லாமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கோன்னா நமக்கு ஏஐ என்னெல்லாம் பண்ணுன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயம் பண்ணுது. லைக் டெவலப்பராக இருந்தோன்னா நம்ம கிட்டப்பில் வந்துட்டு கோபைலட்டில் அதுவே இருக்குது. டெஃபினட்டாக இப்போ அதான் பேசணும். ஸோ அப்புறம் கர்சரு, சாட்ஜிபிட்டி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட டெவலப்மெண்ட் டாஸ்க்கை ஈஸியாக முடிச்சிக்கலாம். அண்ட் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை டேட்டா ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா சம்மரைஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை தூக்கி போட்டிங்கன்னா அது கரெக்டாக எடுத்து கொடுக்குது. இந்த எக்ஸலை செக் பண்ணு, அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மீட்டிங்கை வந்து சம்மரைஸ் பண்ணு. இப்போ ஜூம் ஏஐ இருக்குது. ஜூமில் வந்து அதுவே மீட்டிங்கை அதுவே ஒட்டு கேட்டு கரெக்டாக நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் டேட்டா இன்ஜினியராக இருந்தோன்னா நமக்கு டேட்டா வந்து கரெக்டாக லைக் சாம்பிள் டேட்டா க்ரியேட் பண்ணுறது ஹியூஜ் பெனிஃபிட்ஸ். லைக் இந்த மாதிரி எனக்கு டேட்டா எல்லா சினேரியாவும் கவர் பண்ணுற மாதிரி டேட்டா க்ரியேட் பண்ணுன்னா கரெக்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அது ஒரு நல்ல ஹியூஜ் பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன் எனக்கு. அதுக்கப்புறம் டெஸ்டிங்கில் இருந்தீங்கனாலும் நல்ல சினேரியா கவர் பண்ண டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு QA எல்லாத்துக்குமே ஏஐ வந்து ஒரு நல்ல ஹெல்ப்பிங் ஹேண்டாக இருக்குது. அண்ட் அது எல்லாத்தையுமே ரிப்ளேஸ் பண்ண போதானா அப்படி இல்லை, நம்மளோட ஒர்க் தேவைப்படுது. ஸ்டில் ஆர்கிடெக்சர் டிசைன் அது கொடுக்குறத வேலிடேட் பண்ணுறது எல்லாம் தப்பாக கொடுக்குது. கரெக்டான கான்டெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நம்ம டெவாப்ஸாக இருக்கோம், க்ளவுடில் இருக்கனாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு எழுதுது, மானிட்டர் பண்ணுது, எல்லாமே பக்காவாக பண்ணுது. லெவல் 1 அதுவே பண்ணிக்குது மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் என்னெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 2 டெவலப்பர் ஒரே டயத்தில் வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கலாம். 2 பேரும் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்துட்டு ஏஐ டூல்ஸை வந்து ப்ராம்ப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு, கோபைலட் நிறைய யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணி அதை கரெக்டாக நல்லா அதை எப்படி ஏஐ எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஏஐக்கு தனியாக படித்து அதை கற்றுக்கிறதுல ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. அப்படின்றது இன்னொருத்தர் வந்துட்டு ஓகே இது சும்மா நம்ம சாட்ஜிபிட்டியில் போடுறோம், அது வருது அதை எடுத்து போடுறாங்க அப்படின்ற லெவலில் இருக்கார். இந்த கதையில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே வந்து ஏஐ கற்றுக்காமல் இல்லை, 2 பேருமே ஏஐ கற்றுக்குறாங்க. 2 பேருக்குமே ஏஐ ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஒருத்தர் வந்துட்டு அதுக்கு ஸ்ட்ரக்சர்டாக போயிட்டு அதில் போய் கற்றுக்கிறாரு, ஏஐ எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறாரு. இன்னொருத்தர் ஓகே சாட்ஜிபிட்டியில் போடுறோம் அது திருப்பி போடுறோம் வருது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏஐ எப்படி யூஸ் பண்ணுதுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட எல்லாமே இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் நாள் போக பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா அந்த கேப் வைடன் ஆகும். ஏஐ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ ஏஐ பற்றி ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களால அதை அடாப்ட் பண்ணிட்டுருக்க முடியும். ஸோ அதுதான் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸாக வரும். ஸோ ஏஐ டூல்ஸ் க்ரோ நம்மளுமே வந்து க்ரோ ஆகலாம். இந்த டெவலப்பர் ஒன் விச் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஏஐ, அவர் கரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் கொடுத்து வாங்க முடியும். ஏஐ பெட்டராக யூஸ் பண்ணும்போது டைமும் நல்லா சேவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். நம்ம ஏஐ படிக்கிறது அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ ஏஐ தெரியும், ஏஐனா என்னென்னு தெரியும், என்ன பண்ணுதுன்னு தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் திஸ் டைம் டு டேக் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்ற மாதிரி எப்படி அதை பெட்டராக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம படித்தா ரொம்பவே நல்லது. இட்ஸ் கோன் பி கேம் சேஞ்சர். அண்டு
இன்னொன்று, ஓகேப்பா இதெல்லாம் சொல்லிட்டோம். எப்படி ஏஐ ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் எடுத்தோன்னே எல்எல்எம்மில் போய்ட்டு ஆர்கிடெக்சர், ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் சிம்பிளி நீங்கள் யூஸ் பண்ணுறதுல ஏஐ எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு சிம்பிளி போயிட்டு நம்ம கேட்கலாம், எனக்கு ஒரு 10 டேட்டா 10 டேட்டா கொடு அப்படின்னு கேட்கலாம், அது கொடுக்கும். நம்ம இல்லைனா எனக்கு இந்த பக்கை ஜஸ்ட் செக் த கோட் அண்ட் கிவ் மீ ஆன்சர் அப்படின்னாலும் அது கொடுக்குது. ஒஸ்ட்டு ப்ராம்ப்ட் எவர்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி கொடுக்கக்கூடாது. இது என்னோடய ப்ராப்ளம், இது ஆக்சுவல் எரர் அப்படின்னு அதை எழுதுறதுக்கு கரெக்டாக நமக்கு தெரியணும். அப்போ தான் கரெக்டாக அது ஆன்சர் கொடுக்குது. இது இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங்னா ப்ரிசைஸ்லி யூ கெட் ஆன்சர் மோஸ்ட் லைக்லி லைக் 1 ஷார்ட் ப்ராம்ப்டிங், 2 ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறது, 2 எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் இருக்கும், அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ ப்ராம்ப்ட் எப்படி பண்ணணுன்றதை பறிஞ்சுக்கணும். ப்ராம்ப்ட்ன்றது வந்து இட்ஸ் ஓல்டு ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் ஏஐக்கு கான்டெக்ஸ்ட், நான் யார் என்ன ஏதுன்ற கான்டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஏதாப்பில் கொடுக்கும். ஸோ அதுதான் ஏஐ கற்றுக்கிறதோட முதல் படி. அதுக்கப்புறம் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, ஏஐ எழுதுறதெல்லாம் நம்ம போக தேவையில்ல, அது ஏஐ பார்த்துக்கும். அண்ட் ஏஐ டெவலப்பர்ஸ் அதை பார்த்துக்குவாங்க. நம்ம மேஜர்லி என்ன ஃபோக்கஸ் பண்ணோன்னா, நம்ம ஒர்க் பண்ணுறதுல ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம். டெவலப்பராக இருந்தீங்கன்னா லைக் கோபைலட் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டேட்டா அனலிஸ்டாக இருந்தீங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினி அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் இது லைக் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இமேஜின் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு க்ரியேட்டிவிட்டி யூ ஜஸ்ட் ட்ரை க்ரியேட்டிங் சாங்ஸ் க்ரியேட் பண்ணி பாருங்கள், ஆடியோ க்ரியேட் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி பெட்டராக க்ரியேட் பண்ணலாம், ஹவு டு இன்டராக்ட் வித் ஏஐ பெட்டர் அப்படின்றது இட்ஸ் கோன் டு பி கேம் சேஞ்சிங் ஸ்கில். ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது வரப்போகுது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபோக்கஸில் படிங்க. இதுக்கு தான் அந்த ஆந்த்ரோபிக் அகாடமி நான் லாஸ்ட்டு வீக்கே சொன்னது. இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிறது எது காரணம்னா, ரொம்பவே நல்ல ஒரு கோர்ஸாக இருக்குது. அண்ட் ஜஸ்ட் நவ் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் நம்பர் 1 வேல்யூட் ஏஐ கம்பெனி, வேர்ல்டு லெவலில் மோஸ்ட் வேல்யூட் ஏஐ கம்பெனி ஆந்த்ரோபிக் ரைட் நவ். ஓப்பன் ஏஐ இப்போ தான் அடிச்சு முன்னாடி வந்து ஃபஸ்ட் லெவலில் நிற்கிது. ஸோ அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் மோஸ்ட்லி தட் இஸ் ரிட்டன் பை ஏஐ, பட் பியூட்டிஃபுல். படிங்க, எடுத்துக்கோங்க. தட் இஸ் ரியலி குட். கிளாட் 101ன்ற கோர்ஸு நான் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுவேன். அது படித்து பாருங்கள், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் சர்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு வந்துடும், லிங்க்டின்ல போட்டுக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் ஏஐ ஜர்னியை அங்கேருந்து தொடங்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெனிஃபிட்ஸாக நான் வந்து பார்க்குறேன். ஓவராலாக பார்த்துக்கலாம். அண்ட் ஏஐ என்ன மாற்றுது, ரிஸ்க்ஸ் அந்த ஏரியாவுக்கு போனோன்னா ரிஸ்க் இல்லாமல் இல்லை, டெஃபினட்டாக ரிஸ்க் இருக்குது. அண்ட் நிறைய ஜாப்ஸ் ஃபஸ்ட்டு ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்ஸ் ஆர் ரிப்ளேஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். என்ன வேணால் சொல்லலாம். ஜாப்ஸ் கட் இருக்குது. பீப்புள் ஆர் கோயிங் டு கோ அவுட் ஆஃப் ஜாப்ஸ் வாட் தேர் கரண்ட்லி டூயிங். புதுசாக ஜாப்ஸ் வரப்போதானா டெஃபினெட்லாக வரப்போகுது. பட் இப்போ இருக்கிற ஜாப்ஸ் இஸ் கோயிங் அவே. அது ஒரு போகுதுன்னா இருக்கிறவங்க தூக்கிட்டு புதுசாக வர ஜாப்புக்கு யார் வேணால் வரலாம்ல. இப்போ ஒரு லைன் இருக்குது, பக்கத்தில் ஒரு லைன் புதுசாக உருவாருன்னா இங்கேருந்து யார் வேணால் அங்கே போகலாம். ஸோ அதுக்கு தான் தட்ஸ் கோன் ஹேப்பன். ஸோ தட் இஸ் அ ட்ரூத். அண்டு ரோல்ஸ் மாறிட்டு இருக்குது, அதுவும் நடக்குது. மேனுவல் டெஸ்டிங், பேசிக் டேட்டா ரிப்போர்ட்டிங் அப்படிலாம் இனிஷியலாக இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் ஏஐயோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். 2 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆளாக அது குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் கோன் ஹேப்பன். அது நம்ம பார்க்கணும். அண்டு இன்னொன்று என்னென்னா, ஓவராக நம்ம ஏஐ ரிலையன்ஸ் அவுட்புட் இப்போ நம்ம சொல்கிறோம் எல்லாமே ஏஐயில் போட்டு வந்துருதுன்னா இப்போ டக்குன்னு ஒரு நாள் ஏஐ இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ அது நம்ம வந்து வி நீட் டு ஸ்டில் அப்டேட் அவர் ஸ்கில்ஸ் ஆல்சோ. அது இல்லைனாலும் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கணும். பட் அந்த மாதிரி சினாரியோ வர்றது ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், இட் மே நாட் பி ஹேப்பன் சூனர் ஆர் லேட்டர். ஏஐ வில் பி ஆல்வேஸ் தேர் மோஸ்ட்லி. பட் அது இல்லைனாலும் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஏஐயோட அவுட்புட் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப அதில் 100% ரிலையபிள் ஆகி நம்ம அதுகிட்ட எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. அது வந்து ஸ்டில் இட் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் 90%. அது தப்பு பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுற மாதிரி பண்ணுது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக வெரிஃபை பண்ணியே ஆகணும். கார்ட் ரேல்ஸ் எப்படி செக் பண்ணுறது, எப்படி வேலிடேட் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது பிஃபோர் டிப்ளாயிங் இன்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம், அது நம்ம டெஃபினட்டாக பண்ணணும். அண்ட் இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக ஒரு இஷ்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎஸில் வந்துட்டு ஆந்த்ரோபிக் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று எடுத்துச்சு செக்யூரிட்டி ரிலேட்டடாக. அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா லைக் இவங்க ஆட்டோமேட்டடாக நான் வந்து ஏஐ டிப்ளாய் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க யூஎஸ் ஆர்மிலேருந்து. பட் இட் வாஸ் புஷ்ட் பேக். அப்புறம் ஆந்த்ரோபிக் அகாடமி அந்த டீல்லேருந்து வெளில வந்துட்டாங்க. இதை பற்றி ரிலேட்டடாக நீங்கள் படித்து பாருங்கள். இட்ஸ் அ ஸ்டோரி, அதோட ரிஸ்க்ஸ் என்ன இருக்குன்றது. அண்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இஃப் யூ ஆர் இக்னோரிங் ஏஐ டூல்ஸில் ஏஐனா என்னப்பா காப்பி பண்ணுறோம் வருதுன்ற மாதிரி வித் காமன் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்கிற மைண்ட் செட்டில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மைண்ட் செட்டை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும், வேறு வழி இல்லை. நான் இது யாருக்கு பேசுகிறேன்னா மெயினாக ஐடியில் இருக்கிறவங்க, ஐடிக்கு வரணும்னு அஸ்பயர் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஆகுது. ஏன்னா நம்ம வி ஆர் இன் த ஃபோர் ஃப்ரண்ட். ஸோ நம்ம வந்துட்டு ஏஐ எப்படி பெட்டராக யூஸ் பண்ணணும், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி வரப்போகுதுன்றதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றின விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. ஸோ அது பாருங்கள். அப்புறம் உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ், ப்ரொடெக்ட் யுவர் திங்கிங் ஸ்கில்ஸ். டெஃபினெட்லி
நீங்கள் வந்துட்டு யூ நீட் ஹேவ் யுவர் ஓன் ஸ்கில். நம்ம எதுக்காக இருக்கோம் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்துல. ஏஐ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம ஜாபுக்கு, எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணுறோம், எப்படி இதை கரெக்டாக டெலிவர் பண்ணுறோன்ற மாதிரியான ஃபோக்கஸில் நம்ம கொண்டு போகணும். அண்டு எந்த டைரெக்ஷனில் ஏஐ ஈஸியாக அவ்வளோ பண்ண முடியாதோ அதில் நம்ம வந்து வி நீட் டு இம்ப்ரூவ் அவர் ஸ்கில்ஸ். செக்யூரிட்டி, ஏஐ கார்ட் ரெயில்ஸு, ஏஐ வந்து என்ன திங்க் பண்ணுறது, இந்த வாட் இஸ் அ யூனிக் ப்ரப்போசன் நம்ம கொண்டு வரோம், அந்த ஏரியாலாம் வி நீட் டு திங்க் அ லாட் அண்ட் டேக். ஸோ ஓவராலாக இதுதான் இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே வித் ஆர்வில் உங்கள் கூட நான் பேசணுன்ட்டு இருந்தது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹெவி டாபிக், பட் ஆல்சோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது நமக்கு. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 3 வருஷத்தில் ஏஐ வில் பி மச் பிகர், மச் ஸ்ட்ராங்கர், நல்லா சேஞ்ச் ஆகும். பட் இப்போ வந்து ஏஐ இஸ் க்ரோயிங், we can grow along with it. அதுதான் நான் இதுலேருந்து சொல்ல வருது. ஸோ உங்களோட பாயிண்ட்ஸ் ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வாரத்தில் உங்களை இன்னொரு டிஃப்ரெண்ட்டான எபிசோடில் சந்திக்கிறேன். பாய்.